ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்க மிஸ்ஸஸ் ஹிமா ஜெய்க்மா பேசுறேன். ஸோ வெல்கம் டு மை எஸ்ஏ ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ நம்மளோட காடஸ் மகாலட்சுமி நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மகாலட்சுமி நம்மளுக்கு காடஸ் மகாலட்சுமி நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பதட்டத்தையும் அந்த ஒரு பயத்தையும் நீங்க வந்து வெளியில எடுத்துட்டு வாங்க. ஸோ பயமோ இல்ல ஒரு சந்தேகமான ஒரு விஷயமோ உங்களுக்கு அந்த இடத்துல தேவை கிடையாது. நீங்க வந்து அந்த பணத்தையும் அந்த ஒரு ப்ராஸ்பரிட்டியும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு யூ ஆர் வெரி பவர்ஃபுல் பர்சன். டவுட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துடுங்க. ஸோ இந்த ஒரு பயம், அதே மாதிரி பதட்டம், இது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும், அதே மாதிரி அந்த ஒரு பயம் இருக்கும் தெரியும் மனசுல, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து எப்படி நீங்க வெளியில வரலாம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தாட் வரும்போதெல்லாம் நீங்க வந்து பிரீத் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. நல்லா இன்ஹேல் பண்ணி ஸ்லோவா வந்து மெதுவா எக்ஸல் பண்ணுங்க. நல்லா டீப் இன்ஹேல் எடுத்துட்டு அதே மாதிரி மெதுவா ஸ்லோவா வந்து எக்ஸல் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, தட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன். கிராட்டிடியூடோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ண ஆரம்பிங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இது கிடைச்சிருச்சு, இது என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். பண்ணும்போது நன்றி அப்படின்ற நன்றி உணர்வோட நீங்க வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நன்றி உணர்வு அப்படின்றது மட்டும்தான் வந்து தாய் மகாலட்சுமி உங்களுக்கு எல்லாமே கொடுக்கறதுக்கான வழி. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து விஷுவலைசேஷன் பண்ணுங்க. ஸோ விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, காட்சிப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த வீடை வந்து எப்படி நம்ம வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காட்சிப்படுத்தி நீங்க வந்து பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நினைச்சு பார்த்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயம்லாம் நீங்க பண்ண இருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப 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 முக்கியமான விஷயம், தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ தேவையில்லாத செலவுகளுக்குள்ள நீங்க போக வேணாம். எது முக்கியம் நினைக்கிறீங்களோ அந்த செலவு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காடஸ் மகாலட்சுமி அவங்க நம்மளுக்கு எல்லாமே தரதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் நான் சொன்ன விஷயத்த அப்படியே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றீங்களா, அவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்றத மனசுல நீங்க நினைச்சு அதை நீங்க வந்து செய்ய ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ.